Mizoram's first railway line. The inauguration of Mizoram's first railway line marks a historic milestone in India's northeastern infrastructure development. மிசோரமின் முதல் ரயில்வே லைனின் தொடக்கம் வரலாற்று மைல்கல்லாக அமையும். பைராபி சைரங் பிராட்கேஜ் ரயில்வே ஸ்பேன் லென்த் ஸ்பேனின் நீளம் 51.38 கிலோமீட்டர். The railway line was sanctioned in 2008-2009. Construction began in 2015. It cost approximately rupees 8070 crore. The route indicates 45 tunnels, 55 major bridges and 87 minor bridges. மிசோரமின் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. மிசோரமின் ரயில்வே லைன் காஸ்ட் 8070 கோடி. பாதைகள் 45 சுரங்கங்களை கொண்டது. 55 மேஜர் பிரிட்ஜஸ் பெரிய பாலங்களை கொண்டது. 87 மைனர் பிரிட்ஜஸ் சிறிய பாலங்களை கொண்டது. About 54% of the alignment runs through tunnels and bridges, reflecting the difficult terrain. Bridge number 144 near Sairang stands as the tallest pier railway bridge in India at 114 meters. 54% மிசோரமின் ரயில்வே பாதைகள் டனல்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் சுரங்கத்தையும் பாலங்களையும் கடந்து செல்கின்றன. பாலம் எண் 144 114 மீட்டர் உயரத்தை கொண்டது. The new railway connects Bairabi on the Assam-Mizoram border to Sairang, 20 km from Aizawl. This makes Aizawl the fourth northeastern state capital with rail connectivity, joining Guwahati, Agartala and Itanagar. புதிய ரயில் பாதைகள் அஸ்ஸாம் மிசோரம் பார்டரில் பைராபியை கனெக்ட் பண்ணுது. சைரங் போகிற வழியில் 20 கிலோமீட்டர் ஐஸ்வாலுக்கு இருக்குது. ஐஸ்வால் ஃபோர்த் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் கேபிட்டல் வித் ரயில் கனெக்டிவிட்டி, ஜாயினிங் கவுஹாட்டி, அகர்தலா அண்ட் இட்டாநகர். The line is expected to improve logistics, reduce travel time and promote tourism. It also supports timely supply of essential like food grains and fertilizers and vital for regional development. மிசோரமின் ரயில்வே பாதைகள் தளவாடங்களின் சென்று சேர்வதை உறுதி செய்யும். டிராவல் டைம் கம்மி பண்ணும். டிராவலிங் டைமை கம்மி பண்ணும். ப்ரமோட் டூரிசம் சுற்றுலா தலங்களை இம்ப்ரூவ் செய்வதற்கான மிகுந்த ஒரு காரணியாக அமையும். எசென்சியல் சப்ளைஸ் ஃபுட் கிரெயின்ஸ் உணவுப் பொருட்கள், ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள், வைட்டல் ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு உதவிகரமாக இருக்கும். The Mizoram rail line is 51.38 km long, passing through hills and challenging terrain. 3 long-distance trains were launched. Sairang Delhi Rajdhani Express, Sairang Guwahati Express, Sairang Kolkata Express. Mizoram's first railway line. The inauguration of Mizoram's first railway line marks a historic milestone in India's northeastern infrastructure development. மிசோரமின் முதல் ரயில்வே லைனின் தொடக்கம் வரலாற்று மைல்கல்லாக அமையும். பைராபி சைரங் பிராட்கேஜ் ரயில்வே ஸ்பேன் லென்த் ஸ்பேனின் நீளம் 51.38 கிலோமீட்டர். Infrastructure projects. These includes the 45 km Aizawl bypass road. Roads aims to improve market access for farmers and traders. Under government scheme, LPG bottling plant, new sports facilities and educational institutions. உள்கட்டமைப்பு திட்டங்கள் 45 கிலோமீட்டர் ஐசால் பைபாஸ் சாலைகள். சாலைகளின் முக்கிய நோக்கம் விவசாயிகளும் வர்த்தகர்களும் தன்னுடைய பொருட்களை மார்க்கெட்டில் சென்று சேர்ப்பதற்கு மிகவும் ஏதுவாக அமையும். அண்டர் கவர்மெண்ட் ஸ்கீம் அரசாங்கத்தின் திட்டங்கள் எல்பிஜி
பாட்லிங் பிளான்ட், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் பாட்லிங் பிளான்ட், விளையாட்டு வசதிகள், நியூ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் அமைத்து தரப்படும். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பெனிஃபிட்ஸ், த ரயில்வே லைன் and associated projects, infrastructure projects like roads, sports facilities, educational institutions are expected to generate employment and stimulate economic activity. பொருளாதாரம் மற்றும் சமூக நன்மைகள். த ரயில்வே லைன், ரயில்வே பாதைகள் அண்ட் அசோசியேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அதனை சார்ந்துள்ள மற்ற திட்டங்கள். ரோட்ஸ், சாலைகள், விளையாட்டு வசதிகள், கல்வி நிறுவனங்கள். இதனால் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதாரம் அதிகப்படுத்தப்படுகின்றன. இம்ப்ரூவ்டு கனெக்டிவிட்டி வில் என்கரேஜ் டூரிசம் அண்ட் ஈஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சர்டு குட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் ஆர் டிசைன்டு டு சப்போர்ட் த கவர்மெண்ட் விஷன் ஆஃப் இன்டகிரேட்டிங் த நார்த் ஈஸ்ட் மோர் க்ளோஸ்லி வித் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ். மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட், விவசாயிகளின் பொருட்கள். மேனுஃபேக்சர் குட்ஸ், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் போக்குவரத்தின் மூலமாக சந்தையில் சென்று சேர்க்கப்படுகின்றன. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ், உள்கட்டமைப்பு தராதரங்களை உயர்த்துவதன் மூலம் அது எதற்காக டிசைன் செய்யப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது என்றால் கவர்மெண்டின் விஷன், அரசாங்கத்தின் ஐடியாலஜி. நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும். மற்ற மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கும் நெய்பரிங் கண்ட்ரீஸ், அருகில் உள்ள நாடுகளுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும்.